தூக்கமே வர மாட்டேங்குது. நம்ம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல சொல்ல மறுபடியும் லட்சுமி வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கேவ. லட்சுமிகிட்ட நானும் எத்தனை தடவை தான் சொல்லதுக்கு, இப்போதைக்கு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்கலன்னு இவளை நம்ம நிலைமை தெரியாமல் மறுபடி கேட்க. ஹலோ, சொல்லு செல்வி. என்ன சீக்கிரமாக இடம் பிட்டியாக்கும்? ஆமாக்கா, பிள்ளைல நீ பள்ளிக்கூடத்து விடலாங்க, இனிதான் சமைக்கணும். அதான் இளமண்ணு உனக்கு ஒரு கால் பண்ணேன். ஏன் வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை செல்வி, காலைல எழுமனது இல்லையா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ எதுவும் சமையல் பண்ணலையா? டிஃபன் மட்டும் ஏதாவது பண்ணணும். மத்தியானம் உமாவுக்கு கல்யாணம் நாளாம், அதான் இன்னைக்கு மத்தியானம் அங்கே போனோம். பிள்ளைகளுக்கு ஒரு கிளாஸ் அரிசி போட்டு அவிச்சு ஏதாவது சாதம் கிண்டி கொடுத்து அதோ கொண்டு போவோம். நீ என்னைக்கு 5:30க்கு முன்னாடியே வேலையை முடிச்சிடுவா? மணி என்ன 5:30 ஆகுது, இன்னும் ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை செல்வி, சும்மா தான் இருக்கேன். ஏன் அக்காளை பற்றி எனக்கு தெரியாதாக்கா? ஏன் என்னாச்சு? என் பக்கத்தில் யாராவது சொன்னாவளா? என்ன யாரும் சண்டை போட்டியா? என்ன அத்தான் திட்டினாவளா? வரணுமா? இவ பெரிய இவா போட்டி. ஒன்றும் இல்லை, சும்மா தான் இருக்கேன். என்னமோ இருக்கு. நீ ஏன் சொல்கிறேன் நான் சாயங்காலம் கிளம்பி வரவா? நீ வேற எல்லாம் வேண்டாம்மா, நீ அங்கே இரு. இது என்னன்னா லட்சுமிக மைனியார் இருக்கா இல்லையா, அவ்வளோ பையனுக்கு நம்ம மோனிஷாவை சும்மா கேட்டுட்டே இருக்காவோ பார்த்துக்க. ஆமாம், ஒரு டைம் கேட்டா வேண்டான்னு சொல்லி விட்டாச்சுல, அப்புறம் என்ன? நீ ஆத்தையும் லட்சுமிகிட்ட சொல்லி வந்து மறுபடியும் லட்சுமிகிட்ட கேட்க எனக்கு கோவனா தாங்க முடியல பாரா. அதான் கொடுக்கலன்னு சொன்னா விட வேண்டியதானே, சும்மா வந்து நச்சரிச்சுட்டே இருக்காவ. லட்சுமி அக்காள்கிட்ட பார்வதி அக்கா கேட்க சொல்லியிருப்பாவ, அதனால கேட்டிருப்பாவ. அது எனக்கு புரியுது, இருந்தாலும் நம்ம விருப்பம் இல்லாமல் இருக்கும்போது சும்மா கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கு. அதையே நினச்சி ராத்திரி ஒரு கண்ணுக்கு தூங்கலை பார்த்துக்க. நான் பாரு எல்லாமே 4 மணி இந்த சோஃபாவில் இருந்தது அப்படியே இருக்கேன், நான் ஒரு வேலையும் செய்யலை. அதான் கொடுக்கலன்னு சொல்லியாச்சுலையா, நீ விடு, சும்மா எல்லாத்தையும் மண்டல ஏற்றிட்டு இருக்காதேண்ணா. சரிம்மா. சரிக்கா, சாயங்காலம் வரணும்னா எப்படி? வேண்டாம், நான் பார்த்துக்கலாம். காலையிலேயே போனா யாரு? ராணி செல்வி தாங்க. சரிக்கா, என் பார்த்தானு காப்பி ஏதாவது போட்டு கொடு, வைக்கட்டா? சரி செல்வி, வை. என்ன விடியண்டாமா? அக்காளுக்கு அந்த தங்கச்சிக்கு அப்படி என்ன ரகசியம் தான் இருக்குன்னு தெரியல. விடிய கூட இல்ல, அதுக்குள்ளால ரகசியம். ஏன் அக்கா தங்கச்சியை பேசக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா எப்படி? சும்மா இருங்க. சொல்லுவா. ஆமா, இதுக்கு முன்னாடியே எழும்பி காப்பிய குடின்னு என்ன போட்டு எழுப்பிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு நானே வந்து காப்பி கேக்கேன். ஏன் என்ன ஒன்றும் போடலையா? ஒன்றும் என்ன போடல. மைண்டே சரியில்லாம இருக்கு. மைண்டு சரியில்லையா? ராணி எல்லாருக்கும் மைண்டு சரியில்லாம தானே பண்ணுவான். ராணிக்கே மைண்டு சரியில்லாம யாரு பண்ணது? என்ன கிண்டலாவா இருக்கு? என்ன பார்த்தா உங்களுக்கு இருக்கும்? காலங்காத்தாலே கோவப்பட்டுறாதடே. சும்மா சொல்ல நினைத்து வாடிச்சு சொன்னேன். மூஞ்சி உடனே எப்படி மாறுது பாரு. சொல்லியதெல்லாம் சொல்லிக்கிட்டு மூஞ்சி மாறிடுமே மூஞ்சி. ஏதோ ஒரு கோவத்துல இருக்கியா, அந்த கோவத்தை தீர்த்து கட்டதுக்கு ஆளு வேணாம். தெரியாதனமா நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா எப்படி? நீங்க சும்மா இருங்க, நானே வெந்துகிட்டு இருக்கேன், நீங்க சும்மா இருங்க. சரி கோவப்படாதடே, இரு வாரேன். எல்லார்ட்டையும் அதிகமா பேசியதுதான் தப்பான்னு தெரியல. ரணியக்கா வா, உமா வா. இல்லக்கா, பால் வாங்க போனேன், ராத்திரி ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி நேர்லேயும் சொல்லிடலான்னு வந்தேன். கதவு வேற ஓப்பன்ல இருந்துச்சா, எழும்பிட்டியலேன்னு வந்தேன்க்கா. அக்கா மத்தியானம் அங்கே வந்துருங்கனாக்கா. அதான் ஃபோன்லேயே சொன்னாலே உமா, திரும்ப வந்து சொல்லணும்னா இல்லைன்னா வந்துடலாம். சரிக்கா. உமா, இனியே திருமண நாள் வாழ்த்துக்கள் உமா. நன்றிக்கா. நன்றியெல்லாம் எதுக்குமா? ராணி, என்ன சுட காஃபி? என்னங்க நீங்க போய் காஃபி போட்டுருக்கீங்க? டெய்லி எங்களுக்காக நீ பண்ணியா இல்லையா? இன்னைக்கு ஒரு நாளும் உனக்காக நாங்க பண்ணியோம். உமா வா காஃபி குடிக்கலாம். ஏன்டாண்ணே, நல்ல பால் தான் வாங்க போறேன், நீங்க குடிங்கண்ணா. பரவாயில்ல உமா, குடிச்சிட்டு போ. ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு போகுமா? வேண்டாக்கா, நான் ப்ரஷ் கூட பண்ணல, காலைல எழும்பி அப்படியே பால் வாங்கக்கு தான் வந்தேன். நான் போய் பால் வாங்கிட்டு குடிக்கேங்க, காப்பி போட்டு. நீங்க குடிங்கக்கா. வரேன்க்கா. சரிம்மா. பரவாயில்ல, இந்த வயசுல எவ்வளோ பாசமா இருக்காவ. ஏங்க
ஏன் காஃபி போட்டிய நீ அவ எல்லாட்டையுமே சொல்லுவா. சொல்லட்டு இதுல என்ன இருக்கு? தினமும் நீ தானே காலையில் எழுப்பி எங்களுக்கெல்லாம் சமைச்சு தந்து எங்களை வேலைக்கு அனுப்பியா? இன்னைக்கு ஒரு நாளும் ஒன்றும் ரெஸ்ட். இன்னைக்கு நானும் பிள்ளைகளும் தான் சமைக்க போறோம். என்ன யாரு உங்க பிள்ளைய? 8 மணிக்கு போறதுக்கு 7:30 தான் எழும்பி குளிச்சதுக்கு போடுவேன். அவளோட நீங்க சமையலுக்கு கூப்பிடுறிய? பிள்ளைய வரலன்னா என்ன? என் மனைவிக்காக நான் எனக்கு சமைச்சு தர்றேன். என்னோட சமையல் எப்படி இருக்குன்னு நீ என்ன டேஸ்ட் பாரு. சரி, காலையில என்னது? இட்லியும் மாவு அரைச்சி வச்சிருக்கேங்க. இட்லி சுட்டா போதும். சரி ராணி, நீ இரு, நான் இன்னைக்கு சமைக்கிறேன். ஏதாவது ஹெல்ப் பண்ணா கூப்பிடுங்க. நீ இரு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கலாம். சரி சரி, சும்மா சொல்லக்கூடாது. காஃபி நல்லா தான் போட்டிருக்காங்க. ராணி, இட்லி பாத்திரம் எங்க இருக்கு? இந்த வாரேங்க. ஒரு சமையலும் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். இனி எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணணும். இந்த வாரேன். குடிச்சுக்கிட்டு வா. என்னக்கா லேட் ஆகுமா? நீ வேணா சொம்பு வச்சுட்டு போறியா? நானே அந்த நேரம் வரும்போது தாரேன். 7 மணி வாக்குல வாரேன், பத்திரட்டா? சரிக்கா. கொஞ்சம் அசந்து உறங்கிட்டேமா, அதனால தானே கொஞ்சம் லேட் ஆயிட்டு. நானே கொண்டு தரேங்கிதா? சரிக்கா. உமா, என்னக்கா பால் கறக்கலமா? இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் லேட் ஆகும். நீ அந்த சொம்பு இருக்குல்ல, அதை வச்சுட்டு போ, நானே கொண்டு தரேன். ஓ அப்படியாக்கா? சரிக்கா. வேணா 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணவா எப்படி? வேண்டாம் உமா, எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு, நானே கொண்டு தரேன். உமா, என்னக்கா? வீட்டுல போய் காலையில இருந்து தேடிக்கிட்டு வரேன், அங்க இல்ல. அப்புறம் செல்வா தான் சொன்னா பால் வாங்க போயிருக்கியானே. ஆமாக்கா, இப்பதான் வந்தேன். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி உமா. எது கல்யாண நாள் அன்னைக்கு? தேங்க்யூக்கா. எலும்புனதனே உனக்கு விஷ் பண்ணணும்னு ஓடி வந்தேன். உன வீட்டுல காணல. அத்தை வேற ஒண்ணு தேடிட்டு இருந்தாவ. உமா, இனிய திருமண நாள் வாழ்த்துக்களுமா. தேங்க்ஸ்கா. எல்லா வளமும் பெற்று செல்வ செழிப்புமா 100 வருஷம் நீ அவனை நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிக்கா. அதான் வருஷம் பிறந்த நாள், கல்யாண நாள், எல்லா நாளும் வருது இல்ல. இன்னும் ரொம்ப தான் பீத்திக்கானுவ. சுந்தி அக்கா, லட்சுமி அக்கா, 2 பேரும் ஒரு 11 மணி முன்னாடியே வந்துருங்கனாக்கா. நீ கூட்டால வரணுமா எப்படி? நம்ம வீடு, நாங்க வந்துடலாம். உமா, நீ காலையில நீ வீட்டுல எதுவும் வைக்கண்டா. நான் பூரிக்கு மாவு எல்லாரும் சேர்த்தான் செய்திருக்கேன். சரியா? செல்வாவை நீ என் பிள்ளை அங்க வந்து சாப்பிடு. மதியானம் எல்லாரும் சேர்ந்து அங்க பிரியாணி செய்யலாம். எப்படி? ஒரு நாள் எல்லாத்தையும் திருநாளா கொண்டாடிக்கிட்டு இருக்காளுவ. ரொம்ப தான். என்ன வசந்திக்கு இப்படி ஒரு மனமாற்றமா? உண்மையே சொல்லியம்மா, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே பாக்குறதுக்கு அப்படியே அனந்தரத்தியார் மர மாதிரி இல்ல, கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கியம்மா. அக்கா, இப்ப இந்த வாரம் எங்களுக்கு கல்யாணாலா, அடுத்த வாரம் வசந்தி அக்காளுக்கு பர்த்டே தெரியுமா? என்ன சொல்லுவோமா? உங்க பிறந்த நாள் என்ன தெரியாதா? எப்படி? எனக்கே மறந்துட்டேன்னு உனக்கு எப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கிறியே? எனக்கு தெரியும்க்கா. என்ன கீழே நீங்க நிக்கிய? நீ போய் கிதாரம் பால் கொண்டு தரேனா? சரி சரி. கொண்டாட்டமா கொண்டாட்டம் திண்டாட போறாளுவ. அக்கா, சின்ன உடனே போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுமாக்கா. சரி உமா, நீ போவுமா, நான் பால் எடுத்து கொண்டு தரேனா? சரிக்கா. உமா, மத்தியானம் என்ன பிரியாணி மட்டுமா எப்படி? பிரியாணி, கேசரி, சிக்கனு பொரிச்சதெல்லாம் வைக்கணும்க்கா. இனிதாக்கா லிஸ்ட் எடுக்கணும், வாங்க போய் எடுப்போம். சரி உமா, வா. 2 அழகு போல ஒற்றுமையா பிறந்த பார்த்தா அழகாத்தான் இருக்கு. பார்க்கறதுக்கே 100 கண்ணு வேணும் போல இருக்கு. எல்லாரும் பால் வாங்க வந்தாவ. ராணி அக்கால என்ன பால் வாங்க காணலையே. எப்ப வருவான்னு தெரியலையே. சரி, ஒரு செம்பு நிறைய பாலை ஊற்றி கொண்டு கொடுத்துருவோம். ராணி அக்கா கோவத்துல இருக்கவோ போல. பேசுனாதான் தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.